Hello friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நேந்திரக்காய் பவுட்ரு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெசிபிலாம் கிடையாது. ஸோ வீட்டில் எல்லோரும் சொல்கிறத வச்சு நான் வந்து பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்குதுன்னு சொல்லி தான் நான் இப்போ வந்து ஒரு வாய்ஸ் தனியாக கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோக்கும் வாய்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நான் வச்சுருக்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து பீஸ் மாதிரி வெட்டி அதில் போட்டு தென் வாஷ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து காய வைக்கலாம். சில பேர் டேரெக்டாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு அந்த ஒரு மாதிரி வளவலன்னு இருக்குன்னு சொன்னாங்க வீட்டில். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிட்டு போட்டால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு. ஸோ இப்போ வெயில் வந்து இருக்கிற டைம்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் இது வந்து நான் ரொம்ப மந்த்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ. ஸோ எனக்கு இப்போ தான் அந்த டைமே கிடச்சிது போடுறதுக்கு. நானும் போடணும் நினைப்பேன், அப்படியே விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி போட்டுடலாம், இதை ரொம்ப லேட் பண்ண வேணாம்னு சொல்லி தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆர்கானிக் தான். எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அந்த எதுவுமே கிடையாது. ஊரில் இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ நீங்கள் என்னோடய கேரளா வயநாடு விலாக் லாஸ்ட்டாக பார்த்துருந்திங்கன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து கொடுத்து விட்டது தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட தோலை உரிக்கணும். ஸோ தோல் வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி நடுவில் வந்து கீரல் போட்டுட்டு இப்படி எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அண்ட் ஆல்ரெடி சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருப்பேன். சில பேர் வந்து ஸ்பீடாக வந்துட்டு அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வாட்டம் வரும். ஸோ அவங்க வந்து கத்தியில் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் வாட்டம் ஸ்பீடாலாம் வராது, அந்த நேக்கும் தெரியாது. ஸோ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இது வந்து ஸ்பீடாக பண்ணுவாங்க குட்டி குட்டி குட்டியாக. பட் எனக்கு அந்த அளவுக்கு வராதுன்னு சொன்னால் வந்து இந்த சிப்ஸ் போடும்போது பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நான் பண்ணேன். அண்ட் கட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் திக்காக இருக்கும். பட் இதில் வந்து செம்ம மெலிசாக வரும். நான் இதில் இன்னும் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஒரு என்ன சொல்லி இப்போவே ஓகே இன்றைக்கி அப்புறம் நாளைக்கு மழை பெஞ்சிருங்கிற மாதிரி தான் இருந்தது கிளைமேட் எல்லாம். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக விடேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு 1 or 2 daysலேயே வந்துட்டு இதுவாகிடும். ஸோ நான் எல்லாத்தையும் வெட்டிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து அதை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுறேன். இந்த ஈரத்துலேயே போட்டால் இன்னொரு லேட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு. அண்ட் பெரிய ஒரு சாரியை வந்து எடுத்து நான் வந்து விரிச்சிட்டேன். விரித்த பிறகு இதை ஃபுல்லாக வந்து காய போட்டுடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மழையில் வெயிலாக இருக்குன்னு. பட் என்னால் இன்றைக்கி 1 day தான் போடவே முடிஞ்சுது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக வந்துட்டு போடவே முடியல. ஆக்சுவலாக போட்ட அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா போட முடியல. அண்ட் நம்ம வந்து நல்லா செப்ரேட் பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் இந்த மேலே ஒட்டாமல் ஓரளவுக்காச்சும் தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆகும். பட் நான் ரொம்ப மெலிசாக வெட்டினதுனால என்ன தான் இருந்தாலும் அது ஒட்டிட்டு தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை, நமக்கு நல்லா வெயில் அடித்தாவே அதெல்லாமே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நான் இன்றைக்கி மட்டும்தான் போட முடிஞ்சுது. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி எடுத்து நான் என்ன பண்ணேன்னா தொடர்ந்து 2 days வந்து ஃபேன் காற்றுல தான் ஃபுல்லாக வச்சு இதை வந்து ட்ரை பண்ண எடுக்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாக மழை ப்ளஸ் வந்து டல்லாக தான் இருந்தது. ஸோ கிளைமேட் இந்த அளவுக்கு கூட வெளிச்சமாக இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு முடிச்சு, இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் பேட்ச். உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே காஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ வந்து மஞ்சள் பொடி போடுறதால தான் அந்த எல்லோ கலர் வந்து இருக்குது. பட் நம்மளுக்கு பவுட்ரு பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் ஒயிட்டில் தான் கலர் கிடைக்கும், எல்லோ கலர்லலாம் கிடைக்காது. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். ஸோ அடுத்து இதுக்கப்புறம் 3rd பேட்சும் இருக்குது. ஸோ நிறைய காய் கொண்டு வந்தோம். பட் நம்ம அரைக்கும் போது கம்மியாக தான் வரும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு 7-8 கிலோ கொண்டு வந்தால் கூட ஒரு 2 to 3 kg தான் பவுடரே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நான் வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நடுவில் என்னாச்சுன்னா நிலா ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் சீவுறேன்ற பேரில் வெட்டிக்கிட்டான். ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ டபுள் வேலை. ஸோ ஃபஸ்ட்டாச்சும் கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணேன். நான் வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது அவன் வந்துட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தான். ஸோ இதெல்லாமே வந்து இவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி ஆகணும்.
அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் எடுக்க வர டைமில் இப்படி இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆக வேண்டியது இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சிலதெல்லாம் வந்து நல்லாவே ட்ரை ஆச்சு, இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம். ஸோ இது வந்து வீட்டில் வந்து ஃபேன் காற்றுல இதெல்லாம் வச்சிட்ருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிலதெல்லாம் வந்து இன்னும் கலர் சேஞ்ச் ஆகாமலே இருக்குது அப்படின்னு. சிலதெல்லாம் வந்து நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காயலை. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபேன் காற்றுலேயே தான் ஃபுல்லாக வச்சுருந்தேன். வீட்டில் ரூமில் வந்து ஊஞ்சல் இருக்குது, அதில் வந்து போட்டுட்டேன். ஸோ தட் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம தரையில் போடும்போது தான் பாப்பா எடுத்துருவாளோன்னு ஒரு பயம் வரும். ஸோ அந்த மாதிரி பெட்டு பக்கத்துலேயே ஊஞ்சல் இருக்கிறதால அந்த ஊஞ்சல் மேலே அப்படியே போட்டு விட்டுட்டேன். பறக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் இதை என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து பவுட்ரு பண்ணுறதை விட நமக்கு தேவையானதை மட்டும் பவுட்ரு பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு டைட்டாக கவர்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை வந்து ஜலிச்சிடணும். நான் அன்றைக்கி வந்து ஜலிக்க எனக்கிட்ட ஜல்லடை இல்லை. ஸோ நான் அதுக்கப்புறம் வாங்கி திரும்ப அந்த பாட்டிலில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ஜலிச்சு தான் வச்சுருந்தேன். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பண்ணுற அன்னைக்கு வந்துட்டு 2 ஸ்கூப் எடுக்கிறோமா, அந்த 2 ஸ்கூப்பை மட்டும் ஜலிச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். டீயோட அந்த இது இருக்கும் இல்லையா, டீ வடிகட்டி, அதில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வேலை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜல்லடை இருந்தால் ஈஸி. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வாட்டி சொல்கிறேன். நான் ஜல்லடை யோசிக்கவே இல்லை, எனக்கு அது தேவைப்பட்டதும் இல்லையா, நான் வாங்கினதில்லை. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை வந்து ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பாட்டில், கண்ணாடி பாட்டில் தான் நான் வந்து போட்டு வச்சேன். அண்ட் அப்படி கரண்டியில் எடுத்து போடுறதுக்குள்ளே விடிஞ்சிருமோ சொல்லிட்டு நான் வந்து ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணேன். நியூஸ் பேப்பரில் தயவு செஞ்சு இதை கொட்டாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அது வந்து அந்த கெமிக்கலில் போய் மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம பாப்பாக்காக பண்ணுறோம் இல்லையா, அதனால். அண்ட் இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் காட்டிடுறேன். இது வந்து ஒரு 1/4 கிளாஸ் வந்து தண்ணி, நான் வந்து ஒரு 2 ஸ்கூப் வந்து பவுட்ரு எடுத்துக்கிறேன், இல்லை 2.5 ஸ்கூப் கூட எடுத்துப்பேன். ஸோ இது கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து பனக்கல்கண்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஒரு 1 or 2 இல்லை 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி வைப்பேன். ஸோ தட் கொஞ்சம் வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இதை வந்து நான் நல்லா தண்ணியாக கரைச்ச பிறகு இது வந்து ஒரு பேனுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வந்து கிண்டணும். ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 minutes வந்து சிம்மில் ஸ்லோவாக வச்சு தான் குக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வரவும் நம்ம வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிட்டு, இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ பாப்பாவுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பனக்கல்கண்டு வந்து லைட்டாக ஆட் பண்ணிப்பேன். ஸோ தட் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும். ஸோ அவள் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்த மாதிரி தான் சாப்பிடுவாள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணிவிட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்து சாப்பிட்டா. ஸோ இதோட ஷார்ட்ஸும் நான் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.